கொழும்பில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்கள் இயற்கை தன்மை அற்றது என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் நவீன் டி சோய்சா தெரிவித்தார். අපි දිගින් දිගටම මේ ආනයනික කිරිපිටි කියන්නේ කිරි නෙමෙයි මේක රසායනික සංයෝගයක් කියන එක අපි රජයේ බලධාරීන්ව දිගින් දිගටම දැනුවත් කරනු ලැබුවා. இறக்குமதி செய்யப்படும் பால்மா குறித்து தொடர்ந்து எச்சரித்து வருகின்றோம். அவை பால் அல்ல என்றும் அவை இரசாயன கலவை என்றும் அரசு அதிகாரிகளை தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றோம். இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களில் தேங்காய் எண்ணெய் அல்லது ஃபார்ம் எண்ணெய் கலப்படம் செய்யப்பட்டுள்ளது. இதனை நாம் கூறவில்லை. குறித்த நிறுவனங்களின் இணையதளங்களில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது. இவை எமது இரத்த நாளங்களில் படிமமாகி கொலஸ்ட்ரால் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. கொலஸ்ட்ரால் ஏற்படும் போது மாரடைப்பு ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. நீரிழிவு நோய், அதிக இரத்த அழுத்தம், புற்றுநோய் ஆகிய நோய்கள் ஏற்படுவது கடந்த 30 ஆண்டுகளில் மிக அதிகமாக இருக்கின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு கூட இவை ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கின்றன. මේ පොඩි ළමයින්ගේ පාසල් ළමයින්ගේ දියවැඩියාව අධික රුධිර පීඩනය ඒකම පිළිකා කියන එක දැනට අවුරුදු 30ක ඉඳලා අපි සංසන්දනය කළ බැලුවාම වැඩිවීමේ ප්‍රවණතාවය ඉතාමත්ම වැඩි වෙලා තියෙනවා. பாடசாலை மாணவர்களுக்கு ஏற்படும் புற்றுநோய்களுக்கு இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களே காரணமாக அமைகின்றது. பொரலை சிறுவர் வைத்தியசாலையில் 12 வயதுக்கு குறைந்த ஏராளமான பிள்ளைகள் நீரிழிவு நோய்க்காக வாராந்தம் அழைத்து வரப்படுகின்றனர். மகரகம புற்றுநோய் வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கு 140 பிள்ளைகள் வரை தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதாக வைத்தியசாலை தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. இவற்றுக்கும் இறக்குமதி செய்யப்படும் பால்மாக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை கூற முடியும். මේක පැහැදිලිව අපිට පේනවා මේක මේ කිරිපිටිත් එක්ක ඉතාම කිට්ටු සම්බන්ධයක් තියෙනවා කියලා